எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாங்க திமுக கூட்டணியில இல்ல அப்படின்னு IUML சொல்லியாச்சு, காங்கிரஸ் சொல்லியாச்சு, இடதுசாரிகளும் சொல்லியாச்சு. திருமாவர்களால் ஏன் சொல்ல முடியல? தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத அது ஒரு தற்காலிக வெற்றி கழகமா பாக்குறேன். இந்த வெற்றிங்கிறது தற்காலிகம் தான். இது நீண்ட நாளைக்கான ஒரு கட்சியோ டெல்லியோட ஆசீர்வாதமோ ஆதரவோ ஏதோ இருக்கிறதா? சார், டெல்லி வந்து விஜய் ஆதரிக்கணும், என்ன அரசியல் கணக்கு இருக்கு? என்ன கணக்குன்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க டெல்லியோட முதல் அஜெண்டா நிறைவேறிவிட்டது. திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்தணும், வீக்கன் பண்ணணும். இந்த திருமாவளவன் முதல்வராகவும் நான் துணை முதல்வராகிறேன். ஒரு 2 ஆண்டுகள் அவர் முதல்வராக இருக்கட்டும், விஜய் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நான் சொல்றேன். இது நிறைய பேர் வந்து சரி இதுக்கு வாய்ப்பு எப்படி சார்? இது மக்கள் மேண்டேட்டுக்கு அகைன்ஸ்ட் தான். மக்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தானே சார் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு கவசமாக இருப்பேன்னு சொன்ன வைகோ அவர்கள் சர்க்காஸ்டிக்கா பேசியிருக்காரு. இப்படி பேசுறதுக்கு திருமாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்குறாரு. மாணிக்கம் தாகூர் ஆட்சியில பங்கெடுத்தாலே அது கூட்டணி தான், நீங்க வார்த்தையில விளையாடாதீங்கன்னு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திருமாவை டார்கெட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து தாவேக்கா பேசல, கூட்டணி கட்சிகளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. இது வந்து தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்துக் கொள்வதற்காக மதிமுக காங்கிரஸ் போராடி இதைத்தானங்க சென்ற 5 ஆண்டுகள் நம்ம பார்த்தோம். பெரிய மாற்றம்லாம் வரல. திமுக 2.0 தான் இங்க நடந்துட்டு இருக்குது. சோ அதற்காக சரியான தாவேகா தலைமை வந்து இதை பத்தி வாயை திறக்காது. கட்சியை பலப்படுத்தணும், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ளணும். ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சி நடந்த மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி வந்துட்டாரு, உள்ளாட்சியில வந்து மிகப்பெரிய திமுக வந்து ஸ்வீப் பண்ணாங்க. சோ அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தாவேக்கா நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் பெரிய கண்ட்ரோல். அது இல்லைன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60% இடங்கள்லயாவது தாவேக்கா வெற்றி பெற வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ராம்கி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ராம்கி சார். வணக்கம் சார். சமீப காலமாக விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு மிகப்பெரிய டிபேட்டா மாறிக்கிட்டு இருக்கு. டிபேட்டா மாறுவதற்கு காரணம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவரே வந்து முரண்படுறாரு. அதாவது நாளொருமேனி பொழுது வண்ணம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. காலையில கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அடுத்த நாள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இரலவெண்டா இருக்கு, அதற்கு நேர்மாறாக இருக்கு. அது தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு வந்து காட்டுமன்னார் கோவில்ல நான் போட்டி போடுவேன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு போட்டி போடல. என்ன அழுத்தம்ங்கிறத வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு, புதிய அரசாங்கம் தாவேக்கா வந்தாச்சு, கூட்டணியிலையும் இணைஞ்சாச்சு, அமைச்சரவையிலையும் பங்கு பெற்றாச்சு. ஸோ இப்போதும் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியல. அமைச்சரவையில் சேர்ந்து விட்டாலேயே தாவேக்காவோடு கூட்டணியில் சேர்ந்து விட்டோம் என்பது பொருள் அல்ல. நாங்க திமுக கூட்டணியில் இன்றும் இருக்கோம், திமுகவோடு நட்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற டோன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க திமுக கூட்டணியில இல்ல அப்படின்னு IUML சொல்லியாச்சு, காங்கிரஸ் சொல்லியாச்சு, இடதுசாரிகளும் சொல்லியாச்சு. திருமாவர்களால் ஏன் சொல்ல முடியல? அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை திமுக கொடுக்கணும்னு விரும்புறாரா? திமுக கொடுக்க மாட்டாங்க, திமுக கொடுக்கணும்னு திருமாவர்கள் விரும்புறாரா? திருமாவளவன் அவருடைய பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் ஒரு தடுமாற்றம் இருக்குது. அது அவர் பின்னாடி அவர் கணக்குகள் இருக்கு, வியூகம் இருக்குன்னு பல விதமா டிகோட் பண்றாங்க. ஆனா அந்த தடுமாற்றம்ங்கிறது வெளிப்படையா நமக்கு தெரியுது. அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட, எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ நீங்க அவருடைய நடவடிக்கை நீங்க பாத்தீங்களே தெரியும். எனக்கு தெரியுமா அவர் ரொம்ப அப்சர்வ் பண்ணது ஆதவ அர்ஜுனா தான் நினைக்கிறேன். அந்த விகடன் மேடையில சொன்னாரு, அவர் எங்கேயோ இருந்தாலும் அவர் மனது இங்கே இருக்கும். ஆமா, இந்த சினாரியை நீங்க வச்சு பாருங்களா. அவர் வந்து அவருடைய மனது எங்கேயோ இருக்கிறது. பிசிக்கலி அவர் வந்து இங்க இருக்காரு, ஆனா அவருடைய மனது எங்கேயோ அது ஒரு மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ்லயே இருந்திருக்குது. அது எலெக்ஷன் முன்னாடியே இருந்திருக்குது. ஆமா ஆமா, இன்னைக்கு இருக்கு. ஸோ இப்போ அதை வைத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இல்லை, நாங்க கூட்டணியில தான் இருக்கோம். அமைச்சர் அவருடைய கட்சி சேர்ந்தவர் அமைச்சர் வன்னியரசு அமைச்சரா இருக்கும்போது அது கூட்டணியில தானே இருக்காங்க. அதுக்காக தானே கோவளத்துல நீங்க தோழமை கட்சியோட கூட்டணியை கூட்டப்பட்டு எல்லாம் பேசினாங்க. போனீங்க, என்ன அஜெண்டா நாங்க பண்ண போறோம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன, அந்த கூட்டணிக்கு பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. கன்வீனர் யாரு? ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிவு பண்ணலாம்னு போஸ்ட்போன் பண்ணாங்க. அவ்வளவு தூரம் நெருங்கி போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இல்ல, நாங்க வந்து அமைச்சர் இடம்பெற்றதுனாலேயே நாங்க வந்து கூட்டணியில் இல்ல அப்படின்லாம் சொல்றது வந்து இது அவரு மனது வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்குதா அப்படின்னு பாக்க. என்ன சார் திங்க் பண்ணுது? ரெண்டாவது, அவருக்கு வந்து 2 விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத அது ஒரு தற்காலிக வெற்றி கழகமா பாக்குறாரு. இந்த வெற்றிங்கிறது தற்காலிகம் தான். இது நீண்ட நாளைக்கான ஒரு கட்சியோ இல்ல இந்த ஒரு நீண்ட நாளைக்கான ஒரு இதா அவர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் ஒரு அண்டர்ஸ்டிமேட் தான் பண்றாருன்னா அதோடைய செயல்பாடுகள் பாருங்களேன், அவருக்கு நல்லா தெரியுது. இப்போ வந்து இந்த கட்சியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது,
அவங்க கட்சியிலேருந்து ஜெயிச்சு வந்த அமைச்சரோட செயல்பாடுகள், எம்எல்ஏக்கள் செயல்பாடுகள், இது நீண்ட நாளுக்கு நீடிக்காது அப்படிங்கிறது அவருடைய அவர் ரொம்ப அனுபவசாலி அவர் ஆக்சுவலாக. பல பேரை எல்லா கட்சியிலையும் பார்த்தவர். திமுக எல்லா கட்சிகளையும் அவருடைய அந்த அனுபவம் இதெல்லாம் அவர் வெளியில நீங்க வந்து இன்னொன்னு களத்தில் போய் வேலை பார்த்தவர், அவர் களப்பணி செய்தவர். என்ன நீங்க திமுக தலைவர்கள் கூட ஒரு அந்த அளவுக்கு கீழே கிரவுண்டோட ஒட்ட மாட்டாங்க. ஆனா திரும்ப அவர்கள் கிரவுண்ட்ல இருக்காரு, தொகுதியில போயிருக்காங்க, ஒரு டவுன் நகரங்கள் அளவுக்கு போயிருக்காங்க. ஆமா, கிராமங்கள்ல குடிசைகள்ல பூந்து வெளியில வந்து திரும்ப அவருக்கு மக்களோட பல்ஸ் இந்த தலைவர்களோட நமக்கு தெரியும். ஸோ அதனால அவருடைய ஜட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஹானர் பண்ணோம். அதனால அவருடைய ஜட்மெண்ட் வந்து இப்படி இருக்கலாம், ஒருவேளை இது வந்து ஒன் டைம் ஒண்டர், ஸோ இது வந்து நீண்ட காலத்தில் நீடிக்காது அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆட்சிக்கு வந்து பாஜகவோட மறைமுகமான ஒரு ஆதரவோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்படி சார் பாஜகவை கொள்கை எதிரிங்கிறார் சார்? பாஜகவுடைய எதிர்ப்புல வந்து டிகிரிஸ் இருக்கு. ஆனா திமுக அளவுக்கு வந்து பாஜகவை மிக கடுமையாக அவர் வந்து எதிர்க்கல, ஆனாலும் கொள்கை எதிரிங்கிறாரு. ஆனாலும் பாஜகவோட ஆசி எப்படி சார் வந்து விஜய்க்கு இருக்கு? அது மட்டும் இல்லாம அந்த திமுக அதிமுக கூட்டணி அன்னைக்கு காலையில 6 மணி டோன் எல்லாரும் பேசுறாங்க, அது பாஜகவின் ஆசியோடு தான் நடைபெற்றது. பின்னாடி பாஜக இருக்காங்கன்னு இருக்கும்போது எப்படி சார் வந்து 2 வருஷம் நம்ம பார்த்தோம் அந்த கொள்கைன்னு அவர் சொன்னாரு. பெரிய அளவுக்கு பாஜக வந்து அவர் வந்து பெரிய அளவுக்கு கான்கிரீட்டா எதிர்க்கல. அது ஒரு பக்கம் இருக்கு. அது பல தினமும் பேசிட்டோம், எலெக்ஷன் முன்னாடியே பேசிட்டோம். பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா முதல் ஆளாக காங்கிரஸ் ஓடி வந்துருச்சு கூட்டணி. சோ இப்ப காங்கிரஸை கூட வைத்திருக்கிறவர் எப்படி பாஜகவுக்கு நெருக்கமா இருக்க முடியுங்கிற ஒரு லாஜிக் அது இருக்கு. அதெல்லாம் தாண்டி எதனால இந்த நீங்க வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதிகமான நம்ம ஏற்கனவே அதையும் பேசியிருக்கோம், பாஜகவினர் வந்து நிறைய பேர் விசிலடித்திருக்கார்கள். ஏன்னா அவங்களுக்கு திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அப்படின்னா அதுக்கு சரியான மாற்றாக இவர் வருவார் அப்படின்னு நினைச்சு சில பேர் அதிமுக மீது உள்ள கசப்பினால் கூட நிறைய பேர் வந்து விஜய் கட்சி ஓட்டு போட்டாங்க. பட் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி அமைந்த பிறகு கூட பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து தொடர்ந்து இந்த ஆட்சி நல்லா பண்ணிட்டு இருக்காங்கப்பா, நிறைய மாற்றங்கள் வருது அப்படிலாம் சொல்லி ஓரளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்த சிச்சுவேஷனை பார்த்தோம். ரெண்டாவது, டெல்லிக்கு 2 முறை டெல்லி விசிட் போனார். ஃபர்ஸ்ட் டைம் டெல்லி விசிட் போகும்போது முதல்வர் போனது கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது யாரும் பெரிய முகம் கொடுத்து கூட பேசலைங்க, 5 நிமிஷம் தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ இவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு, ஏன்னா அவர் கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் 2வது விசிட் அதை தலையீடாக மாற்றுகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் இவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் டெல்லியோட ஆசீர்வாதமோ ஆதரவோ ஏதோ இருக்கிறதா? ஏன் சார் டெல்லி வந்து விஜய் ஆதரிக்கணும்? என்ன அரசியல் கணக்கு இருக்கு? என்ன கணக்குன்னு சொன்னா இன்னைக்கு அவங்க டெல்லியோட முதல் அஜெண்டா நிறைவேறிவிட்டது, திமுகவை ஆட்சியிலேருந்து வீழ்த்தணும், வீக்கன் பண்ணுன்ட்டு. இன்னைக்கு ஆஸ் ஆன் டுடே திமுக தனித்து தான் இருக்கு, ஐசோலேட் ஆகி திமுகவை வீழ்த்தணும் மட்டும்தான் அசைன்மெண்டா இல்ல அதிமுக வீக்கன் பண்றதுங்கிறது? அது அது வெளிப்படையா பேசிட்டோமே இல்ல, பொது வெளியில கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவே அப்படி சொன்னாங்க. இப்ப தாவேக்கும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்குது. அப்ப 2வது அஜெண்டா நீங்க சொல்லும் போது 2வதும் அவங்க நிறைவேற்றுறாங்க. ஆமா, 2வது நம்மை அதிகமாக டெல்லிக்கு எதிரான ஒரு போர்க்குரல் எல்லாம் எழுப்பாத ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைன்னு எதிர்பார்த்தாங்க, அது அமைஞ்சிருச்சு. சோ எல்லாரும் டெல்லியை டிஸ்டர்ப் பண்ணாத அரசு நம்ம அவ்வளவுதான் சிம்பிள், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க எங்க வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து வேற கணக்குகள். போகாதீங்க என்ன சொல்றேன், நேரடியான ஆதரவு அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவங்க காங்கிரஸ் கட்சி கூட இருக்கிறதுனால பாஜக நேரடியாக ஆதரவு அளிக்காது, இவங்களும் நேரடியான ஆதரவை கோர போவதில்லை. ஏன்னா அவங்களுக்கான அடிப்படை கட்டுமான வாக்கு வங்கிங்கிறது ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் தான். ஆனா மறைமுகமா ஒரு சப்போர்ட், இது தப்புன்னுலாம் சொல்லல, இப்படிப்பட்ட அரசு நமக்கு வேணும், ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் டெல்லியோட ஒன்று வேணும். ஸோ அது ஓகே இருக்கும்போது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதோடைய தீவிரத்தன்மை நம்ம வெளியில இருந்து இப்படி பார்க்குறோம், நல்லதுதான். ஆனா எந்த அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திருமாவளவனுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கலாம், அவர் வேறு விதமா யோசிக்கலாம். என்ன யோசிக்கிறாரு? இன்னைக்கு இப்படி இருக்காங்களே, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா பாஜக உள்ள வந்ததுன்னா நீங்க திரும்ப பாருங்க, திருமாவளவன் அவர்கள் தான் கடந்த 5 ஆண்டுகள்ல ரொம்ப தீவிரமாக பாஜக எதிர்த்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உதயநிதி அவர்கள் துணை முதல்வரானது கூட அது கூட அவர் எப்படி பார்த்தாருன்னா இது ஒரு காம்ப்ரமைஸ் பின்னாடி நடக்குது, அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை திமுகவை விட உறுதியாக எதிர்க்கும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக நெருப்படியா சொன்னவர் அவர். ஸோ அதனால பாஜக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இன்னைக்கு தான் அதுக்கு என்ன சாத்தியமே இல்லாத 2 விஷயங்கள் சொல்றாரு. எப்படின்னா திமுகவும் தாவேகாவும் இந்தியா கூட்டணிக்கு வரணும். ஸோ அவர் வந்து தொடர்ந்து அவர் மனக்கணக்கில் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அவருக்கு வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்கணும், உறுதியா இருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகங்களா, ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்களோட நீங்க இந்த காரணங்கள்லாம் ஒதுக்கி வைத்துட்டு நம்ம வந்து அமைச்சர்களை பங்கேற்றிருக்கோம், நம்முடைய கட்சி சேர்ந்த ஒரு அமைச்சர் உள்ள இருக்காரு அப்படின்னால அதுக்காக கூட சப்போர்ட்லாம் பண்ற மாதிரி அப்படி இருந்தும் அப்படி ஒரு நிலைமை வேற ஒரு கட்சி தலைவராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் நியாயப்படுத்தியிருப்பாங்க.
ஸோ அதெல்லாம் பண்ணாம அவர் வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸாக தான் பார்த்துவோம். ரெண்டாவது நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்க தடுமாற்றம்னு ஏன் நான் சொல்றேன்னா, அவருடைய வீகம் கணக்கெல்லாம் தாண்டி தடுமாற்றம் சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க அவரு குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, குதிரை பேரம் தவறு, அதை வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கவில்லை, உண்மையா கண்டிக்கிறோம்லாம் சொன்னார். நாங்க சொன்னதுனாலதான் நாளோட நின்னுச்சு, நாளோட நின்று 20க்கு அப்படிலாம் சொன்னார். அப்ப கிட்டத்தட்ட கிளியரான ஸ்டாண்ட், நாங்க இதுக்கு எதிராக இருக்கிறோங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ண ஒரு காலகட்டம் போன மாதம் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரம் நடந்தது உண்மையாக இருந்தால் அரசு நடவடிக்கை வேணும், அதாவது வந்து ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தால், ஆளுநருக்கு அதிகாரம் இருந்து திருமாவளவன் நம்ம தான் சொல்லி தரணும். அவருக்கு தெரியும் எத்தனை மாநிலங்கள்ல இந்த மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்தது, பாஜக ஆட்சியில இந்த மாதிரி குதிரை பேர் நடந்தபோது முதல் குரலாக ஒழித்ததே திருமாவளவன் தான். அவருக்கு தெரியும். அதுவும் சமீபத்துல அதிமுக இந்த குதிரை பேரத்துக்கு எதிராக அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதுக்கு அடுத்த நாள் இது அதிமுக உட்கட்சி பிரச்சனை. அதாவது அதிமுக எல்லாரும் சேர்ந்து இங்க வராங்கிறத அவங்க தான் கேட்கணும். அப்படின்னா நான் வந்து தாவேக்கா கேட்க மாட்டேன், எந்த விதத்திலையும் தாவேக்காவை காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்க அமைதியாவே இருக்கலாம். அப்ப நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுதான் அந்த நேரத்துல தான் நம்ம தடுமாற்றம் அப்படிங்கிற விஷயம் சொல்லு. இந்த தடுமாற்றம் ஏன் வருது, இந்த காரணங்களை தாண்டி சாதாரண இயல்பாக எந்த ஒரு தலைவரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. ஒரு முதல்வர் அதுக்கான பதவி அவரை தேடி வந்தது. யாருமே வந்து அவர் பல பத்திரிகை பேட்டியில சொல்லியிருக்காரு, ஒரு தலித் முதல்வராக முடியாது இங்க, அப்படி ஒரு சூழல் இங்க இல்ல சொல்லியிருக்காரு. பல தடவை சொல்லி. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கேட்டனா முதல்வர் பதவி, நான் கேட்டனா துணை முதல்வர் பதவி, நான் கேட்டனா கேட்காம தான் தேடி வந்து அப்படிங்கிற டோன்லயே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து பாருங்க, திமுக அதிமுக கூட்டணி எல்லாரும் பேசிட்டாங்க. இது என்ன நடந்து சம்பந்தப்பட்டவங்க தவிர மத்தவங்க எல்லாம் பேசியாச்சு. எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனைனா சூப்பர் ஸ்டார் அவர் வந்து அன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்து என்ன சொல்றாருன்னா, அது தன்னை சம்பந்தப்படுத்தி வர்றதுக்கு நான் அப்படி ஒரு தரங்கட்ட வேலை செய்யவில்லைன்னு ஒரு வெளிப்படையா சொல்லிருக்காரு. அதாவது 10 நாள் கழிச்சு, அதாவது 10 நாள் வரைக்கும் பெரிய அளவு பேசப்பட்ட போது யாருமே சம்பந்தப்பட்டவங்களாம் வாய் திறக்காத போது எல்லாரும் நம்மள வந்து டார்கெட் பண்றாங்கன்னு விளக்கம் கொடுக்குறாரு. சோசியல் மீடியா நடந்த சர்ச்சைக்காக கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து அமைதியா இருந்தாங்க. சரி, நம்ம வந்து பேச வேண்டியவர்கள் கூட நீ பேசாம இருந்த போது முதல் ஆளாக அந்த நம்ம அந்த நேரத்தில் திருமாவளவனுடைய நேர்மையை நம்ம பாராட்டணும். அன்னைக்கு முதல் ஆளாக அன்றைக்கு மத்தியானமே ஒரு முன்னணி தனியார் சேனலை வந்து தொடர்பு கொண்டு நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அதை அன்றைய சாயந்தரமே அதை பத்தி விரிவா பேசி அன்னைக்கு ஈவினிங்கே வந்து டெலிகாஸ்ட் ஆனிச்சு. அதுல அவர் வெளிப்படையா சொன்னார், இது மாதிரி என்ன நடந்தது எல்லாம் சொன்னார். அதுல வந்து கிரே பக்கங்கள்லாம் இருக்கு. பட் ஒரு தலைவர், அது சம்பந்தப்பட்ட தலைவர் முதல் முறையாக வந்து மனம் திறந்தது திருமாவளவன் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு யாரும் அந்த சி.வி. சண்முகம் பேசினாரு, அது அவருடைய அஜெண்டாவுக்காக அவர் பேசினது. அதுக்கப்புறம் காதர் மொய்தீன் சமீபத்தில் நிறைய ஐயுஎம்எல் பேசியிருக்காரு எல்லாம், அதெல்லாம். ஆனா அது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் திருமா தான் அப்ப பேசணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பக்கம் திமுக அதிமுக, இன்னொரு ஆப்ஷன் கூட இருந்து என்னன்னா, நீங்க வந்து அதிமுக தாவேக்காவுடன் ஆதரவுல கூட ஆட்சி அமைச்சிருக்கலாம், முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 2 ஆண்டுகள் முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, அந்த காலகட்டம், அந்த ஒரு வாரத்துல தாவேகா தரப்பு எந்த விதமான விளக்கத்தையும் சொல்ல, நாங்க ஆட்சி அமைப்பதற்கான பணிகள் இருக்கோம்னு யாரும் சொல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை திருமாவளவன் அந்த முனைப்பு எடுத்திருந்தாலோ இல்ல அதிமுக முனைப்பு இருந்தா சரி ரைட்டு, நீங்க நான் ஒரு நல்ல கூட்டணி, நான் இந்த திமுக அதிமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ அதே போல இந்த அளவுக்கு கூட்டணிக்கும் வாய்ப்பும் இருந்தது. ஓகே, எப்படி பார்த்தாலும் என்ன விதமான பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தாலும் அன்றைய அளவுல திருமாவளவன் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்தார், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருந்தார். அந்த வாய்ப்பு இன்றைக்கு நழுவிக்கொண்டே இருக்குது, நழுவி விட்டுருச்சு. இன்னைக்கு ஒரு துணை முதல்வருக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவங்க விடுதலை சிறுத்தைகளே வந்து ஒரு ஓமலூர்ல வந்து தீர்மானம் போடுறாங்க, திருச்சி கிழக்கு போட்டி போடணும், துணை முதல்வர் பதவி திருமாவளவனுக்கு கொடுக்கணும்னு. இதை அவர் ரசிக்கிறாரா சார்? இதை நிச்சயமா ரசிக்கிறார். இப்படி ஒரு சந்தர்ப்பம் சூழல் அமையும் என்பதை தேர்தலுக்கு முன்னே யூகித்தவரும் அவர் தான். ஆமா, அதனாலதான் அவர் காட்டுமன்னார் கோயில்ல நான் போட்டி போடுறேன் காரணம் சொல்லலாம், நான் கட்சி என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிலாம் சொன்னா கூட ஒரு குழப்பமான ஒரு சூழல் வரும், அந்த சூழல் நாம் இருக்க வேண்டும் சொல்றதே வந்து அதுக்கான இதுதான். அதுக்கான வாய்ப்பு இருந்தது, அன்றைக்கே அவர் யூகித்தார். ஸோ அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் துணை முதல்வராக வருவதற்கு திருமாவளவனுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை விட வேறு யாருக்கும் பிரைட்டான ஒரு வாய்ப்பா நான் பார்க்கல. எப்படி சார் கொடுப்பாங்க? இந்த ஆட்சியினுடைய பவர் சென்டர் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன பிறகு இன்னொரு பவர் சென்டரை எப்படி சார் உருவாக்குவாங்க? அதை வந்து நீங்க முதல்வர் சொன்னாராங்கிறத நம்ம முதல்வர் சொன்னதாக நம்ம புரிந்து கொள்ளலாம் சார். அவரே சொன்னார்ல சார். வந்து நான் என்ன சொல்றேன், இதுக்கு நான் நீங்க எந்த அளவுக்கு திமுக அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, அதே பக்கத்துல தாவேக்காவும் இல்ல திருமாவளவன் முதல்வராகவும் நான் துணை முதல்வராகிறேன், ஒரு 2 ஆண்டுகள் அவர் முதல்வராக இருக்கட்டும், நான் வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், நிர்வாகத்தை இருக்கேன், நான் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துப்பேன், ஒரு 2 ஆண்டுகள் அவராகட்டும் விஜய் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நான் சொல்றேன்.
இது நிறைய பேர் வந்து சரி இதுக்கு சார், வாய்ப்பு எப்படி இல்ல, சார் right, இது மக்கள் மேண்டேட்டுக்கு அகைன்ஸ்ட் தான். மக்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தானே சார் ஓட்டு போட்டாங்க? கிளிசரின் போடாமலே என்ன சொன்னாங்க, ஐயா இதுதான் வரணும் அண்ணா, நீங்க தான் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வரணும், நாங்க ஓட்டு போட்டோம், நீங்க இல்லையேன்னு சொல்லி கிளிசரின் போடாமலே அழக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் இருக்காரு. இல்லைங்க நான் அப்பதான் வரேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அதனால திருமாவளவன் போன்றவர்களுடைய அனுபவத்தை நான் முன்னிலைப்படுத்தி பண்ணலாம்னு சொன்னா அந்த நேரத்தில் ஒரு நிலையான அரசுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதிமுக வெளியிலேருந்து சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருந்திருக்கும். ஸோ அது ஓகே, நடக்கல, அது விட்டுருவோம். பட் ஆனா சார் ஹைப்போதெட்டிக்கலா பேசுறீங்களோன்னு எனக்கு தோணுது சார் எனக்கு இது. இல்ல இதுக்கு இல்ல நீங்க வந்து எதனாலனா தாவேக்கான மௌனம் இருக்குல்ல. அப்ப எஸ் எப்ப அப்ப அவங்க நீங்க கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. திரும்ப தொடர்ச்சியா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேக்காவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ செய்தி தொடர்பாளர்களோ திருமாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமா, ஆனால் திருமாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசல. விஜய்க்கு கவசமாக இருப்பேன்னு சொன்ன வைகோ அவர்கள் சர்க்காஸ்டிக்கா பேசியிருக்காரு. இப்படி பேசுறதுக்கு திருமாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணுங்கிறாரு. மாணிக்கம் தாகூர் ஆட்சியில பங்கெடுத்தாலே அது கூட்டணி தான், நீங்க வார்த்தையில விளையாடாதீங்கன்னு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து திருமாவை டார்கெட் பண்றாங்க. ஏன் வந்து இந்த இடத்துல வந்து தாவேக்கா பேசல, கூட்டணி கட்சிகளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க? ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா இது வந்து தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்துக் கொள்வதற்காக மதிமுக காங்கிரஸ் போராடி இதைத்தானங்க சென்ற 5 ஆண்டுகள் நம்ம பார்த்தோம். ராஜ விசுவாசிகளா இருக்கும். இதே விடுதலை சிறுத்தைகளும் விடுதலைசாரிகளும் எதற்காக திமுக உடைய விசுவாசத்துக்காக தான் பேசினாங்க. திமுக பேச வேண்டிய இடத்துல இவங்க எல்லாம் பேசினாங்கல்ல. அதே போல ஒரு சினாரியா தான் இது. ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் வரல. திமுக 2.0 தான் இங்க நடந்துட்டு இருக்குது. ஸோ அதற்காக சரி தாவேகா தலைமை வந்து இதை பத்தி வாயே திறக்காது. அவங்களுக்கான ஒரு சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது அடுத்த ஒரு முக்கியமான இது. பாமக உள்ளே வந்ததுன்னா அப்போ வந்து சினாரியா மாறும். அவங்களுக்கு 4 சீட்டு வருது. நம்பர்ஸ் நீங்க பார்க்கணும். பாமகவுக்கு 4 இடங்கள் இருக்கு. நான் விஜய் வந்து எப்படி சார் நம்பர்ஸோட வந்து சுருக்க முடியும்? விஜய் நினைச்சிருந்தாருன்னா மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் போதே வந்து பாமக கிட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக கிட்ட ஆதரவு கேட்டவர் போல விசிகா கிட்டையும் கம்யூனிஸ்ட் கிட்டையும் தான் ஆதரவு கேட்டு வந்து விஜய் போனாரே தவிர பாமகவை எப்படி சார் வந்து உள்ள சேர்த்துப்பாரு? அதாவது நீங்க கொள்கை ரீதியா அப்ப நீங்க இப்ப சொல்றீங்க இது வரைக்கும் இந்த அரசு கொள்கை ரீதியா பிடிப்போட இருக்குதுலாம் நீங்க நம்புறீங்க. ஆனா அடுத்த நாளே இந்த அரசு கொள்கை ரீதியாக பிடிப்போடு இருப்பதன் காரணமாக தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க. கன்வெர்டட் முஸ்லீம் பிசி அந்த ஜிஓவை வந்து ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் இல்லையா சார்? இந்த ஆட்சி வந்து கொள்கை ரீதியாக தான் பயணிக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு இந்த 2 உதாரணம் இல்லையா? அது வந்து ஆட்சிக்கு வந்து 2 சீட் வச்சிருக்காங்க, பெருசா 4 சீட் வச்சிருக்காங்க. அந்த காம்பினேஷன் முக்கியம் பார்க்கணும். இந்த ஆட்சி அப்படி பார்க்கதான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க அடுத்த நாள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு ஓட்டெடுப்பு நடக்கும்போது எல்லா கட்சி தலைவர்களுமே பெரும்பாலானவர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல, ஆனா மற்ற தலைவர்களை போய் பார்த்தாரு. ஸோ சீமானை போய் பார்த்தாரு, அன்புமணியை போய் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு. ஸோ பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா ஒரு இது நான் உங்களுக்காக ஒருவேளை சீமானியோட நம்பர் இருந்தா கூட அதை கேட்டிருப்பாங்க ஒருவேளை. ஏன்னா இது அதான் சொல்றேன், இந்த நம்பர் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக அன்னைக்கான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா நிச்சயமாக பாமகவோட ஆதரவை ஏற்றுக்கொள்ளும் தாவேகா. பாமக உள்ளே வந்தா விசிக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்விங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அப்ப ஏன் அப்ப ஒருவேளை சாரி ஃபார் தி இன்டர்வென்ஷன் சார், பாமக தாவேகாவை நெருங்குதா இல்ல தாவேகா பாமகவை நெருங்குதா? எல்லா கட்சியிலுமே தாவேகாவை தான் நெருங்கினன. தாவேகா யாரிடம் போய் நெருங்க வேண்டிய அவசியமே இல்ல. சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன் தாவேகா தான். தாவேகாவை தான் பாமக நெருங்குறாங்க. தாவேகாவை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் போயிட்டு. நீங்க பாமகவுடைய அந்த சிச்சுவேஷன் இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா ஒரு நம்பகமான பார்ட்னர் அதிமுக இருக்கு. ஒருவேளை ஆளுங்கட்சியில இருக்கிற தாவேகா கிடைச்சதுன்னா அவங்களால இன்னும் வந்து அவங்க கிரவுண்ட்ல கட்சியை வளர்க்க முடியும். ஆமா. ஸோ இப்போ தாவேகாவோட தேவை என்னன்னா வட தமிழ்நாட்டுல இன்னும் வந்து ஒரு முக்கியமான கணிசமான சக்தியா இருக்கிற பாமக ஒரு கை கொடுத்தால் அவங்க இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலையும் கணிசமான இடங்களை பெற முடியும். சார் இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். வட தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான தலித் ஓட்டுக்களை வந்து தாவேகா வாங்கியிருக்காங்க. பாமக உள்ள வந்துச்சுன்னா அவங்க என்ன ஆவாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜய்ங்கிற பிம்பத்துக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய விஷயம் நடக்காத. அவரு எல்லா ஓட்டும் அவர் வச்சிருக்காரு. தலித் ஓட்டு வச்சிருக்காரு, கிறிஸ்டின் ஓட்டு வச்சிருக்காரு, முஸ்லீம் ஓட்டு எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு ஆசை எலெக்ஷன் முன்னாடி கூட சொல்லலாம், எலெக்ஷன் முன்னாடி அவர்கிட்ட வந்து முஸ்லீம் ஓட்டு இல்ல. தாவேகா கூட்டணிக்குள்ளார பாமக வந்துச்சுன்னா தலித் வந்து அவங்க வந்து தலித்தும் சரி மைனாரிட்டிஸும் சரி பொலிட்டிக்கலா வந்து அவங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. அவங்களையெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா வந்து எப்படி அவங்க வந்து விஜய் ஆதரிப்பாங்கிற கேள்வியும் இருக்குல்ல சார். குறிப்பா சென்சிட்டிவான வட மாவட்டங்கள்ல அது எப்படி எதிரொலிக்குங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. நீங்க வந்து அதாவது பாமகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எனக்கு அதிமுகவோட தாவேக பெட்டர்.
அப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஆமா. ஸோ எப்படி இருந்தாலும் நாம வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஸ்கோர் பண்ணணும்னு பாமக நினைக்கும். ஸோ அவங்களுடைய ஆப்ஷன் இப்படியா இருக்கலாம். பட் அவங்களுக்கான கணக்கு வேற இருக்கு. அவங்க பாஜக எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு பாஜகவும் கூட ஒரு ரிலேஷன், நல்ல ரிலேஷன் ஆமா இருக்கு. ஸோ அதனால எந்த அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்கும், அதே போல பாமகவும் பாஜகவும் ஒரு ரிலேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது பாமகவோட ஆப்ஷன் வந்து தாவேக்காக ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. பட் என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்ததுன்னா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இந்த கூட்டணிக்கு எதிராக நிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அப்படின்னா தானே நீங்க வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபோர்ஸா மாற முடியும், எலெக்ஷனை எதிர்கொள்ள முடியும். அப்படி பார்த்தா கூட இன்னைக்கு பெரிய அளவு பெரும்பாலான தலித் ஓட்டுகள் எல்லாமே தாவேக்கா பக்கம் இருக்கு. ஆமா இருக்கு. ஒரு சிக்கல், ஓட்டு வங்கி அந்த பக்கம் போயிட்டு. அப்புறம் நிர்வாகிகள், தாவேக்காவோட நிர்வாகிகள் துணை பொதுச்சாளர்கள் 10 துணை எத்தனை பொதுச்சாளர்கள் வந்து இதை விரும்புவாங்கன்னு தெரியாது. அதாவது தாவேக்கா விட்டு அரசை விட்டு வெளில வர்றது எத்தனை பேர் விரும்புவாங்கன்னு தெரியாது. விசிகாவோட துணை பொதுச்செயலாளர் ரவிக்குமாருக்கு ஏதோ ஒரு அப்செட், அதிருப்தி இருக்கு. அதனால சமூக நீதித்துறைன்னு பேரையும் வச்சீங்கன்னு ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு விசிகாவுடைய குரல்கள், முக்கியமான குரல் 3 குரல்கள்னா அது வந்து திருமாவளவன், ரவிக்குமார் அண்ட் வன்னியரசு. ஸோ இந்த 3 பேரும் நினைத்தால்தான் அது ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்கும். பட் அதை தாண்டி மற்ற இவங்க எடுக்கிற முடிவுக்கு மற்றவர்களும் ஒப்புக்கொள்ளணும். இல்லை தாவேக்கா விட்டு வெளில வரணும், இல்லை இங்க சேரணுங்கிறத, இது ரொம்ப சிக்கலான ப்ராசஸ். நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கு, ஏதோ ஒரு கணக்கோ இல்லை அந்த கணக்கின் வழியாக தான் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு அடுத்த எலெக்ஷனை எதிர்கொள்வது என்னங்கிறது, அது முழுக்க அவர் அந்த கூட்டணிக்குள்ளே போறது விரும்பவில்லை திருமாவளவன். அது ரொம்ப கிளியரா இருக்கு. அது விரும்பி இருந்தால் முதல் நாளாக திருமாவளவன் அந்த இனிஷியேட் எடுத்துட்டு இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணி இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ திருமாவளவனோட ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காங்க யாரு, வைகோவும் மாணிக்கம் தாக்கூரும். இந்த கூட்டணியை அமைஞ்சு ஒரு பேர் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கு. ரெண்டாவது இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. இப்ப ஏன் திருமாவளவன் பேசுற திமுகவையும் தாவேக்காவையும் முன்னா கொண்டு வரணும்னா, திமுகவை அதை விட்டுவிடாதுங்கிறது அவர் மறைமுகமான செய்தி. ஆக்சுவலா ஏன் திமுக அவர் விட்டுவிடக்கூடாதுன்னு வந்து சொல்றாரு அவர் வந்து, அது வந்து அவர் சொல்லும் போது பாஜக எதிர்ப்புனால சொல்லலாம். அதுக்குதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து அது எப்படி சார் தமிழ்நாட்டுல எதிர்கட்சியாவும் ஆளுங்கட்சியாவும் இருக்கிற கட்சிகள் எப்படி ஒரே கூட்டணிக்குள்ளார இணைஞ்சு வந்து தேர்தலை சந்திக்க முடியுங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து என்னன்னா, இப்ப நீங்க கேரளால பாக்குறோம், கேரளால கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இடம்பெறுகின்றன, அது ஒண்ணு இருக்கு. பட் அது போல சாத்தியம் தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா வந்து இப்ப நீங்க தாவேக்காவோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, அவங்க முழுக்க ஒரு ரீஜனல் பார்ட்டியா தான் செயல்படுறாங்க. நீங்க ஒரு எம்பி அவங்களுக்கு ஜெயிச்சு வந்து ராஜ்யசபா எம்பி போறதுக்கு வாய்ப்பு இருந்தா அது காங்கிரஸ்ல கொடுத்துட்டாங்க. எல்லா விஷயங்களையும் இப்போ ஒரு தமிழ்நாட்டு அரசு பிரதிநிதியா அவர் கட்சி சார்பில் வெங்கட்ராமனாங்க ஒரு பொது காமன் மேனை தான் அனுப்புறாங்க அவங்க. ஸோ எல்லா இதுலையும் காங்கிரஸ் கட்சியோட தான் சேர்ந்து செயல்படுறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட எப்படி பாக்குறாங்கன்னா, டெல்லி மேட்டர்லாம் காங்கிரஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுல போறாங்க. இப்ப காங்கிரஸோட குரல் வேணும்ல. காங்கிரஸ் மாணிக்கத்தாக என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரா திருமாவளவன் சொல்ற அதே வார்த்தையை மாணிக்கத்தாக சொல்றாரான்னு கவனிக்கணும். திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து வரணும் அப்படி, இதுக்கு வாய்ப்பு இல்ல. திமுக ஒத்துக்க மாட்டாங்க, ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா நீங்க எல்லா திமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப காங்கிரஸ் மேல ரொம்ப கடுமையான கோவத்துல இருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க மோடியே மீண்டும் பிரதமராக வந்தா கூட பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சி எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. சோ அவங்க வந்து நீங்க தமிழ்நாட்டுல எங்களை வந்து முதுகில் குத்தி எங்களை தோக்கடித்து விட்டு நாங்க தான் உழைச்சோம் தொகுதியில. கரெக்ட் சார். ஆனா காங்கிரஸ்ல இருக்கிற டிகிரி ரொம்ப ஹையஸ்ட் டிகிரியா இருக்கு. மற்ற கட்சிகள் மேல லைட்டா தான் டிகிரி. அந்த டிகிரிங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சார். காங்கிரஸ் வந்து எப்படியாவது நம்ம போட்டு பாத்தறணுங்கிற முடிவுல வந்து திமுக காரங்க கீழ்மட்டம் தொண்டன் வரைக்கும் அந்த மைண்ட் செட்ல இருக்கான். கண்டிப்பா. அதனால அந்த இந்தியா கூட்டணியில் இப்ப என்னன்னா, இது எல்லாவற்றின் காரணம் வந்து திமுகவுடைய மௌனம் தான். அவங்க வந்து சரி போறவங்களாம் பை சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம், அது எதுவும் சொல்லலை. இப்போ திரும்ப சொல்லல, அவங்க முடிவெடுத்தாங்கன்னு சொல்லி குழப்பம் இருக்குல்ல. ஒரு கட்சி அமைஞ்சு விட்டது, அதில் அமைச்சர்கள் பங்கேற்று கொண்டார்கள். இதனால இதுக்கு மேல கூட்டணி இல்லைன்னு இவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணலாம். திமுகவுக்கு என்ன தயக்கம்னு தெரியல. ஒரு தயக்கம் இருந்துக்கலாம். நம்ம இல்ல சார், ஐஎம்எல் போனாங்க, கம்யூனிஸ்டுகள் போனாங்க, காங்கிரஸ் போனாங்க, திமுக கூட்டணி முடிஞ்சிருச்சுன்னு திமுக சொன்னுச்சு. அவங்க தான் சொன்னாங்க, டிக்ளேரும் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விசிக எங்க கூட இல்லைங்கிறத வந்து எப்படி இந்த திமுக சொல்லும்? சோ மறைமுகமா என்ன பண்ணிட்டாங்க, நீ எங்க கூட்டணியில இல்ல, அதன் காரணமா தான் நாங்க வந்து பனையூர் பாபுவை கட்சியில சேர்த்தோம் அப்படிங்கிறதுக்கான இதையும் காட்டியாச்சு. அப்படின்னா கூட்டணியில இல்லங்கிறது வந்து மறைமுகமா பனையூர் பாபு இணைவின் மூலமாக காட்டியாச்சு. ஆனாலும் அதுக்கப்புறமும் திரும்ப சொல்றாரு, எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு, எங்க கட்சி சார் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்குன்னு எல்லாம் சொன்னாலும் இல்ல, இந்த விஷயத்துல திரும்ப ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறார்? திமுகவோட கூட்டணி இல்லைங்கிறத திரும்ப அவர்களால் ஏன் சொல்ல முடியல? அது எது தடுக்குது? அதுதான் முதல் காரணம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த இதுதான், இந்த வெற்றிங்கிறது தற்காலிக வெற்றி. திமுக போன்ற லாங் டேர்ம் பார்ட்னர்ஸ் கூட நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு அவரை வந்து ரொம்ப
நம்ம அதுல நிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. இந்த ரெண்டு So, விஷயம் தான் கண்ணுக்கு தெரியுது. விஜயனுடைய பாஜக எதிர்ப்பை திருமா சந்தேகப்படுறார். நிச்சயமா சந்தேகப்படுறாரு. பாஜக நிச்சயமா சந்தேகப்படுறது. எல்லாருமே சந்தேகப்பட வேண்டும் ஆக்சுவலா. ஏன்னா அவர் ஒரு வெளிப்படையாக எந்த விதத்திலையும் அவர் ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்ததே இல்லைல்ல. பல விஷயங்கள்ல கடிதம் தானே எதிராக, இதே கடிதம் திமுக கடிதம் எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ணவும் நீங்க தானே, நீங்க அதே கடிதம் தானே எழுதுறீங்க. மேகதாது பத்தி இந்த அரசுடைய டேக் என்ன, புசியானது என்ன சொல்றாரு, அவரை பத்தி பேசாம கடந்து போறாரு. அவரு பல விஷயங்கள்ல பேச வேண்டிய விஷயங்கள்ல அவங்க பேசவே இல்லை. ஸோ அதனால மெதுவாக கடந்து தான் போறாங்க. சரி ரைட்டு, நீங்க எல்லாத்தையும் காங்கிரஸ் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. காங்கிரஸாவது ஏதாவது ஒரு டேக் எடுக்கிறாங்கன்னா அவங்களும் டேக் எடுக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இந்த சிக்கல் நீடிக்கும் போது அவருக்கு ஒரு இது வந்து இந்த சந்தேகம் என்பது உண்மை என்றால் திருமாவளவன் சந்தேகப்படுவதில் நியாயம் இருக்கிறது. ஸோ அதுல எந்த சந்தேகம் நீங்க ரெண்டாவது இன்னொன்று இந்த கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பல விஷயங்கள்ல இப்போ இன்னைக்கு மதிமுக வந்து இந்த இங்கிலீஷ் டீச்சர், புதிய இங்கிலீஷ் டீச்சர் கீர்த்தனா வந்து மேல ஒரு நேரடிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு துரை வைகோ வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எல்லாம் சொல்லிட்டு இல்ல இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய சொல்லிட்டு இருந்தாலும் பெரிய நேரடிவ் செட் பண்றாங்க, ஒரு எதிராக நடந்து கொள்றாங்க, சோசியல் மீடியால ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான டேக்லாம் திருமாவளவன் எடுக்கல. சோ இப்ப மதிமுக வந்து ரொம்ப இந்த அரசுக்கு இந்த அரசை காக்க ஒரு கேடயமா இருப்பேன்லாம் மதிமுக சொல்றாங்க எல்லாத்தையும். ஸோ அப்படி இருக்கும்போது திருமாவளவனுடைய எவ்வளோ கோரிக்கை ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை இந்த அரசு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் அந்த 555 கோடியா அந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம்லாம் போடுறது, அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அது நல்ல சாதாரண குழந்தை வளருதுன்னா அது ஒரு மாசத்துல குழந்தை வளர்ந்துரும், அது கையில போட முடியாது. இப்போ எங்க வீட்டுல ஏகப்பட்ட மோதிரம் அது மாதிரி குழந்தைகள் போட்டது, அது கரெக்டா எல்லா வீட்லயும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கரெக்ட் தான் சார், நியாயமான கேள்வி பாரு. ரெண்டாவது அவர் சொல்றது இன்னொரு விஷயம் சொல்றாரு. இன்னைக்கு 56% பிரசவங்கள் எங்க அரசு மருத்துவம் நடக்கின்றன, 44% தனியார் மருத்துவம் நடக்கின்றன. நீங்க இதுக்கு செலவு பண்றதை வந்து நீங்க அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அதை வந்து சொல்லிட்டு ஒரு விமர்சனமா சொல்லாம இதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது சம்பந்தமா அரசு எந்த விதமான ஒரு எதையும் கமெண்ட் பண்ணவே இல்லை. அதே போல ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும்னு வந்து பிரஷர் பண்றாங்க. இவர் வேற மனுவா கொண்டு கொடுத்தாங்க. ஆமா, வன்னியரசு எல்லாமே. இப்ப நீங்க வந்து பாருங்க, அதாவது நிஜமான பார்ட்னர் தோழமை கட்சி அப்படின்னா இதுதான். ஆக்கப்பூர்வமான ஆலோசனையும் சொல்றாங்க. இந்த அரசுக்கு எந்த விதமா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் அதான். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுமே கிட்டத்தட்ட ஆட்சியில இல்லைனாலும் அரசை எங்க விமர்சனம் பண்ணணுமோ அந்த விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கரூர்ல உயிர்ந்தவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கணும்னு வந்து நாளைக்கு கொடுக்க போறாங்க. கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சிபிஎம் உடைய ஸ்டாண்டா இருக்கு. ஆமா. சோ கிட்டத்தட்ட ஒரு இடிப்பா. ஆனா இந்த கூட்டணியில ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு காத்துல கத்தி சுத்திட்டு இருக்கு யாருன்னா மதிமுகவும் காங்கிரஸும் தான். காங்கிரஸோட அமைச்சருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து அதனால வந்து இந்த அரசு வந்து திருமாவளவனை எப்படி அணுகுங்கிறது நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்குற பார்வையிலே தெரியுது. அப்ப இது நம்ம என்ன சொன்னாலும் இவங்கள்ட்ட இருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு அது ஒரு மாதிரி மனத்தாங்கள் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வந்து திருமாவளவன் இருக்கிறார். அது அவரே சொல்றார். எல்லாரும் வந்து நான் வந்து இதனுடைய கணக்கு இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் இல்லைன்னு அவரும் மறுக்கிறார். ஓகே சார், இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ங்களால அவருடைய கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படுமோ? நிச்சயமா பாதிக்கப்படும். அதுதான் சொல்றேன். நான் எலெக்ஷன் முன்னாடியே நம்ம பார்த்தோம். அதாவது அதை ஒரிஜினா எபிசோட்லயே அவர் பல அறிக்கைகள்லாம் கொடுத்தாரு, தொடர்ந்து மறுத்தார். அப்படிலாம் இல்ல. இப்போ சொன்னாரு இந்த வார்த்தைக்கே இப்போ சொன்னோம்ல, இப்போ எங்க திருமாவளவன் மனது இங்க இருக்குன்னு சொன்ன அப்படிலாம் சொல்லி ஆசை வார்த்தைகள் காட்டினார்கள் அப்படி சொல்றாரு. அப்ப வந்து ஒரு வார்த்தை அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்னை எத்தனையோ கேட்டாங்க, நான் வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ளல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுக்கும் என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்காங்க. அப்ப கேட்டாங்க, அது நியாயமான கோரிக்கையை தான், நான் அக்செப்ட் பண்ணி அப்பயே போயிருந்திருக்கலாம் அப்படி சொல்லும்போது அது நியாயப்படுத்துற மாதிரி இருக்குது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆசை வார்த்தைகள் காட்டி என்னை வந்து கூப்பிட்டாங்க அப்படி சொல்றது வந்து இல்ல, அதுல அவங்க கேட்ட கோரிக்கை நியாயம் இல்லை, அதனால நான் போலன்னு சொல்றேன். அது மாத்தி சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நடந்தது, இவ்வளவு சினரே நம்ம பார்த்தோம் நடந்தது. பட் இன்றைக்கு அவருக்கு மனதுல வந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஏன்னா வேற யாரும் கிடைக்காத வாய்ப்பு. அதான் சொல்றேன், நீங்க என்ன காம்பினேஷன் போட்டாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் அப்படின்னு அவருக்கு இன்னைக்கு தோணி இருக்குது. அதனால் கூட ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் வந்திருக்கலாம். பட் இந்த தடுமாற்றம் நீடிக்குமா அப்படின்னா, இந்த தடுமாற்றம் நீடிக்கும். எப்போது நீடிக்கும்னா, இந்த கூட்டணிகள்ல இவங்க இன்னும் உருவாக்கப்படாத கூட்டணி, அறிவிக்கப்படாத கூட்டணியில புதிய பார்ட்னர்ஸ் பாமக போன்ற பார்ட்னர்ஸ் உள்ள வரும்போது உடனடியாக ஒரு டிசிஷன் எடுத்து அவர் ஒரு முடிவுக்கு வருவார் தான் நான் பாக்குறேன். சோ பாமக உள்ள வந்துடுச்சு அப்படின்னா விசிக வெளியேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பாலிசி அதான். ஒருவேளை உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.
அதுக்கு வந்து 1000 காரணம் சொல்லுவாங்க. பாமக உள்ள வந்துருச்சுன்னா 1000 காரணம் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு என்னன்னா திருமாவளவன் மட்டும் இல்ல, ஒருவேளை பாமக உள்ள வந்தா இடதுசாரிகள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க, ஐயுஎம்எல் எப்படி எதிர்கொள்ள போகிறார், காங்கிரஸ் ஒரு பிரச்சனை இல்ல. காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சனை இல்ல சார், ஐயுஎம்எலுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது பிரச்சனை. சார். இப்ப அவங்க வந்து எப்படி பிரச்சனை? ஐயுஎம்எலுக்கும் பாமகவுக்கும் என்ன வாய்க்கா வரப்பு ஒரு சண்டை பிரச்சனை இருக்கு? இல்ல. ஆனா அவர் சொன்னாரு என்ன, பாமக அதிமுக உள்ள வந்ததுன்னா பின் வாசல் வழியாக பாஜக வந்துரும்லாம் ஐயுஎம்எல் தலைவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற, காங்கிரஸை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புகிறார். அதான் முதல் நாளே அறிக்கை சொல்லிட்டாங்களே சார், அதாவது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் கூட்டணி இருப்போம், நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி இருப்போம், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி இருப்போம். அதாவது ஹைகமாண்ட் முடிவெடுத்தாங்களா இல்ல வந்து தமிழ்நாடு கமிட்டி முடிவெடுத்தாங்களான்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை அவசரமா கொடுத்தாங்க, நாங்க கூட்டணி விட்டு மாற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ தெரிஞ்சு வந்து ஐயுஎம்எலும் பாமக உள்ள வந்து அவங்க பெருசா ஹர்ட் ஆக மாட்டாங்கன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். அது வந்து எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா திருமாவுக்கு நிச்சயம் அது வந்து ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. அதே நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிஸ்டுகளும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயத்த நீங்க பாத்தீங்களா சார், அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஆபீஸ்க்கு வந்து சமீபத்தில் அன்புமணி அவர்கள் வந்திருந்தாங்க. ரிசீவ் பண்ணி அவருக்கு கொடுத்த அந்த மரியாதைகள், அதுக்கப்புறம் புஷியானதுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எப்படி வந்து என்ன ஒரு 4 கட்சி எம்எல்ஏ, வெறும் 4 எம்எல்ஏ இருக்கிற கட்சி தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மரியாதையாங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்திருக்கு. இத்தனைக்கு நீங்க ஆளுங்கட்சி, நீங்க எப்படி இப்படி வளைஞ்சு கொடுக்குறீங்கிற கேள்வி நமக்கு வருது. இது எதை சார் உணர்த்துகிறது? பனையூர் பக்கத்து வீட்டுக்காரர் தலைவருக்கு தான் சார் பக்கத்து வீட்டுக்காரரு, பொதுச் செயலாளருக்கு இல்லையே. இல்ல அதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க அது 4 இடங்கள் சொன்னா கூட வட தமிழ்நாட்டுல வந்து பாமகவோட பாதிப்புகள் ரொம்ப அதிகம், ரொம்ப ஸ்ட்ராங்கான அது 4 இடங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவு. கொஞ்சம் சில ஒரு தொகுதிகளில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லிட்டில் புஷ் இருந்தாலும் இன்னும் பல எம்எல்ஏக்கள் உங்களுக்கு கையில கிடையாது. இல்ல சார், வட மாவட்டங்கள்ல அதிமுக ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் பாமக. ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க இந்த ஜூனியர் சீனியர் ராம்தாஸ் மீட்டிங் நடந்தது பாத்தீங்களா, அது எலெக்ஷன் முன்னாடி நடந்திருந்தா கூட பெரிய அளவுக்கு அதிமுக கை கொடுத்திருக்கோம், பெரிய கை கொடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு பாமக வட தமிழ்நாட்டுல இன்னமும் செல்வாக்கோட இருக்கிற போது அவங்களே வந்து ஆசைப்பட்டு உள்ள வரும்போது நம்ம ஏன் மறுக்கணும் அப்படின்னு தாவேகாவோட நினைக்கலாம். தாவேகா வந்து இன்னொரு பெரிய என்னன்னா, இவ்வளவு தூரம் இப்போ வந்து இந்த காட்சி மேல உள்ள கிரெடிபிலிட்டியே கேள்விக்குரியாது. ஏன் இவங்க பாட்டு எல்லா கட்சிக்காரனையும் உள்ள சேர்த்துக்கிறாங்க, நாங்கள் தூய சக்தி சொன்னாலும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம்னா, கட்சியை பலப்படுத்தணும், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ளணும். ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் நீங்க ஒரு மோர் தென் 50% இடம் மேல கிடைச்சா, எம்ஜிஆர் ஆட்சி நடந்த மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, உள்ளாட்சியில வந்து மிகப்பெரிய திமுக வந்து ஸ்வீப் பண்ணாங்க. சோ அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தாவேக நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் பெரிய கண்ட்ரோல். அது இல்லைன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60% இடங்கள்லயாவது தாவேகா வெற்றி பெற வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்காது, பல விஷயங்களை செயல்படுத்தவே முடியாது. ஸோ அதனால அதையெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சியோட கூட்டணி போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து பலரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்களா? நிச்சயமா பலர், குறிப்பா யாரெல்லாம் சேர்க்கிறாங்கன்னு பாருங்களா, அவங்களாமே வந்து நகர்ப்புறங்கள் இல்லாமல் கிராமப்புறங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான். விஜயபாஸ்கர் 2 பேருமே வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. நகர்ப்புறத்தையும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கிராமப்புறங்களையும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பெரிய அளவுல அவருக்கு செல்வாக்கு இருக்கு, 2த்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். கீழே டவுன் சவுத் போனா வந்து கடம்பூர் ராஜு உள்ள போயிருக்காரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ள போயிருக்காரு, பல தலைகள் உள்ள போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுல வந்து இன்னொரு சிக்கல் என்னன்னா, இதனால வந்து இவ்வளோ விஷயம் நடக்கும்போது பல கட்சிக்காரர் உள்ள வரும்போது எலெக்ஷன் நேரத்தில் விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போவது கட்டாயம் ஆகிறது. ஏன்னா நீங்க பிரச்சாரத்துக்கு போகலன்னா சொந்த கட்சிக்காரனுடைய ஒத்துழைப்பு இருக்காது. அவங்களுக்கு பெரிய இப்போ அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் மூட்ல இருப்பாங்க, ஒரு உற்சாகத்துல இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்க வந்து எம்எல்ஏவா அமைச்சரோ இல்ல யாரா இருந்தாலும் ஆய்வுக்கு போறாங்க. ஆமா, அந்த ஆய்வுக்கு போகும்போது அங்க இருக்கிற கிளை செயலாளர் கூட ஆய்வுக்கு போறாங்க, எல்லாரும் போறாங்க, உற்சாகத்தோட போறாங்க. நாளைக்கு மாற்று கட்சியில இருந்து வந்தவர் நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடைமுறை இல்லை அப்படின்னு அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அதுல வந்து உள்ளுக்குள்ள புதிதாக கட்சிக்கு வந்தவர்களுக்கும் ஏற்கனவே இருப்பவர்களுக்கும் பெரிய கான்ஃபிளிக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும்னா விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போயாகணும். இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் அவர் பிரச்சாரத்துக்கு போவாரு. அவர் பேசுற வார்த்தையில தான் வந்து இந்த மாதிரி ஒரு 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 செட்டில்மெண்ட் நடக்கும். அதுக்கான சிக்னல்ஸ் நாளைக்கு கரூர் ஸ்பீச்ல கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அது நான் இல்ல கரூர் தேர்தல் பிரச்சாரமா தான் இருக்கும் நானுமே நினைக்கிறேன். ஆமா, அது நிச்சயமா அந்த திருச்சியில போய் பேசின போல கரூர்ல அவர் பேசுறது ரொம்ப முக்கியமானதா இதா இருக்கும். பட் இதை அவருக்கு எப்படி பேச போறாருன்னு உண்மையிலே, ஏன்னா இது வந்து சிபிஐ வழக்கு விசாரணை இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம வந்து வெளிப்படையா பல விஷயங்கள் பேச முடியாது. அதனாலதான் இப்ப
இவ்வளவு பெரிய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விஷயங்கள் திமுக சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. வரைக்கும் போனுச்சு actually. அதுல ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் போன விஷயங்கள் வந்து ஆதவர்ஜுனா பேச்சை முன்வைத்து தான் போனது. ஆமா செய்தி விஜய் ஆனா வெளியானது செய்தி வெளியாகும் போது விஜய் விஜய் கரூருக்கே வரக்கூடாத வரக்கூடாது டோன்ல வந்து அப்படின்ட்டு. அப்படிதான் நேரேட்டிவ் மாத்துவாங்க. கிட்டத்தட்ட அரசியல் கிட்டத்தட்ட அதே நரேட்டிவ்ல தான் நாளைக்கு ஒரு பேசுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப இது வந்து திமுக போன்ற இந்த மாதிரி சட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற திமுக கட்சிக்கே இப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து பின்னடைவுனா அப்படின்னா மத்த கட்சிகள் எப்படி இவங்க வந்து தாவாக்க எதிர்கொள்வதற்கு எந்த அளவுக்கு யோசிப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். என்னுடைய கடைசி கேள்வி சார், ஷார்ட்டா சொல்லுங்க. தாவேக்காவை திமுகவால் எதிர்கொள்ள முடியவில்லையா? தாவேக்காவை திமுகவால் எதிர்கொள்ள முடியலன்னா எஸ் நிச்சயமா. ஏன்னா அவங்க வந்து திமுக முதலை வந்து எத்தனைவோ சுய பரிசோதனைகள்லாம் பண்ணாங்க, என்ன தோல்விக்கான காரணங்கள்லாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் தோல்விக்கான காரணங்கள் புரியவே இல்லை. திரும்ப திரும்ப ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஜென்சி குரூப்லாம் வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சோசியல் மீடியாவில தான் இந்த ஆட்சியே வந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க உங்களுடைய தவறு, நீங்க உங்க ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருந்தது, ஆட்சியில தவறுகள் நடந்தது, உங்க சொந்த கட்சியால உங்களை விட்டு விலகி இருந்தார்கள், கூட்டணி கட்சிகளே ரொம்ப அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துட்டீங்க. அவங்களுக்காக நீங்க செய்யாத பணிகளே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய சுயரூபத்தை காமிச்சாங்க, நல்லா தெரியுது இப்ப எல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்க கவனமா இருந்திருக்கணும். ஸோ உங்க ஆட்சியினுடைய நிர்வாகம் தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால கொஞ்சம் ஒரு டைம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் திரும்ப ரீப்ளான் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம். எடுப்புலயே வந்து தாவேக்காவை வந்து அக்ரெசிவ் அட்டாக்கிங் மோடுக்கு அட்டாக் போகாதீங்க. பண்ணும்போது அதை இப்ப நீங்க அது அதிமுக வந்து ஒண்ணுமே கரைந்து போகின்ற அதிமுகவிலே ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு எடப்பாடி வந்து பிளான் மூவ் பண்றாரு. அப்படிங்கும்போது திமுக இன்னும் நிறைய பொறுமையா சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இப்ப போய் இந்த நீதிமன்றங்கள்லாம் போய் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் ஆக்சுவலா. நீங்க என்னங்க நடந்தாலும் இங்கே வந்து நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னு பாருங்க. ஆதவர்ஜுனா பேசி தப்பு கிட்டத்தட்ட கண்டெம்ட்டா தான் அவங்க போனாங்க. அத வந்து விஜய் வந்து கரூருக்கே போக கூடாது அப்படிங்கிற ஊடகங்களும் இப்படி செய்தி வெளியிட்டது எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன் இப்படிப்பட்ட நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. பார்க்கலாம் சார். அதாவது 10ஆம் தேதி ஒரு கிளைமாக்ஸ் இருக்கு கரூர்ல, பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. இன்னமும் கூட்டணியா உருவாகவில்லை, கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கல, கூட்டணிக்குள்ளார புதிய கட்சிகள் வந்தா இப்போ இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் என்ன முடிவெடுக்க போறாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. குறிப்பாக இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பல்வேறு விஷயங்களும் ரொம்ப பரந்தப்பட்ட பார்வையில பேசியிருக்கோம். 10ஆம் தேதி நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். மேலும் நமக்கு பேசியமைக்கு நன்றி ராம்கி சார். நன்றி.